வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் அனாலிசிஸ், குரூப் 4 மறுதேர்வு வைக்கப்படுமா, இதை குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் கிட்டத்தட்ட அக்டோபர் முதல் வாரத்தில் வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு முன்னதாகவே வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பல தரப்பட்ட ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே போராட்டங்களில் ஈடுபட்டுட்டாங்க. வரலாற்றிலேயே குறைந்த கட் ஆஃப்னா இதுதான். இந்த கட் ஆஃபுக்கு மேலே போக வாய்ப்புகளே இல்லை. இதிலேருந்து குறையலாமே தவிர மேலே போக வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க. ஸோ குரூப் 4 ரிசல்ட் தேதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அக்டோபர் மாதம் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஆனால் பார்த்திங்கன்னா குரூப் 4 ரிசல்ட் அக்டோபருக்கு முன்னாடியே இந்த செப்டம்பர் இறுதிக்குள்ளார வெளியிட போகிறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு அன்அஃபிஷியலாக தெரிய வந்திருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் 4 தேர்வை சில மாற்றங்களோட வேகன்சிஸ் உயர்வோட வெளியிடுக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வேகன்சிஸ் உயர்வு அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அதிக அளவில் வேகன்சிஸ் உயர்வு இருக்கும். ஏன்னா முந்தைய காலங்களில் இந்த வேகன்சிஸ் உயர்வு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. தேர்வுக்கு முன்னாடியும் வேகன்சிஸ் உயர்வு நடந்திருக்கு, தேர்வுக்கு பின்னாடியும், ரிசல்ட்டுக்கு முன்னாடியும் வேகன்சிஸ் உயர்வு நடந்திருக்கு, ரிசல்ட்டுக்கு பின்னாடியும் வேகன்சிஸ் உயர்வுன்றது இது ஒரு சாதாரணமான செயல் தான். வேகன்சிஸ் உயர்வு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மீண்டுமா குரூப் 4 அதெல்லாம் எதாத்துக்குன்னு தெரியல. நீங்கள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நீங்கள் நம்பவே வேண்டாம். குரூப் 4 கண்டிப்பாக அஃபிஷியலாக மக்கள் என்ன சொல்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உங்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் நீங்கள் உள்ளே போகலாம். மதிப்பெண்கள் பெறவில்லை என்றால் அடுத்த எக்ஸாமுக்கு படிச்சுக்கோங்க. 2026 குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்குது. போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொள்வர்கள் குரூப் 4 இப்போந்தே உங்களை தயாராகி கொள்ளுங்கள். ஸோ ஒரே ஒரு விஷயம், குரூப் 4 165 வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோச்சிங் சென்டர் சொல்கிறத தயவு செய்து நம்பவே வேண்டாம். ஓகேங்களா? 100% நான் சொல்கிறேன். இந்த கோச்சிங் சென்டருக்காரர் சொல்கிறது, என் கோச்சிங் சென்டரில் 180க்கு மேலே 200 பேர் இருக்காங்க, 160க்கு மேலே 1000 பேர் இருக்காங்க, ஒட்டுமொத்த 3274 வேகன்சிஸ் எனக்கு மட்டும்தான் வரும், என் கோச்சிங் சென்டர் படித்தவங்க தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 165க்கு மேலே போகும் அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு. ஸோ அதுக்கு கீழே மட்டும்தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுதான் ஃபைனலான ப்ரிடிக்ட் செய்யப்பட்ட கட் ஆஃப் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓசி ஜென்ரலுக்கு ஆண்களுக்கு 165, பெண்களுக்கு 162, சிவிக்கு போகணும் அப்படின்னா 160, எக்ஸர்வீஸ்மேன் 160, எஸ்டிடியூடோ 160, எக்ஸர்வீஸ்மேன் அந்த மாதிரி கேட்டகரி வரப்போ, அதர்ஸ் கேட்டகரியில் வரப்போ, டிரான்ஜெண்டர் அந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 160, பிஎஸ்டிஎம் 155ங்க. அடுத்து பிசி 26%, ஆண்களுக்கு 155, பெண்களுக்கு 150, சிவி செலெக்ஷன் 153, எக்ஸர்வீஸ் 148, டெஸ்டிடியூடர் 148, அதர்ஸ் 148, பிஎஸ்டி 145ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் 3%, ஆண்களுக்கு 156, பெண்களுக்கு 155, சிவி செலெக்ஷன் 155, எக்ஸர்வீஸ்மேன் 150, டெஸ்டிடியூடர் 150, அதர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 150, பிஎஸ்டிஎம் 148ங்க. ஸோ இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 100% அடித்து சொல்கிறேன், இந்த கட் ஆஃபை விட மார்க் எகிரி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கோச்சிங் சென்டருக்காக சொல்கிறத நம்பவே வேண்டாம். அவங்க பார்த்திங்கன்னா விளம்பரத்துக்காக இல்லை அடுத்த குரூப் 4 பேட்சை ரெடி பண்ணுறாங்க, அதுக்காக கூட சொல்லலாம். அதை நம்பி நீங்கள் ஏமாற வேணாம். இன்னும் 6 மாதம் பிளானு, இன்னும் 2 மாதம் பிளானு, இன்னும் ஒரு மாதம் பிளானு. ஸோ சிம் ரீசார்ஜ் மாதிரி கோச்சிங் சென்டரும் இப்போ பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பிளான்ஸ் எல்லாமே எந்த பிளானு நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. வீட்டிலேருந்தே பிளான் பண்ணி படிங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா 100% பணி வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து எம்பிசி கேட்டகரிக்கு ஆண்களுக்கு 145, பெண்களுக்கு 140, சிவி செலெக்ஷன் 143, எக்ஸர்வீஸ்மேன் 138, டெஸ்டிடியூடர் 138, அதர்ஸ் 138, பிஎஸ்டி 135ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு 15%, ஆண்களுக்கு 140, பெண்களுக்கு 135, சிவி செலெக்ஷன் 137, எக்ஸர்வீஸ்மேன் 131, டெஸ்டிடியூடர் 130, அதர்ஸ் அப்படி பார்க்குறப்போ 130, பிஎஸ்டி 130ங்க.
அடுத்து எஸ்சிஏ கேட்டகரிக்கு பார்க்குறப்ப ஆண்களுக்கு 128, பெண்களுக்கு 125, சிவி செலெக்ஷன் 125, எக்ஸ் செலெக்ஷன் 125, டிஸ்ட்ரிபியூட் 125, அதர்ஸ் 125, பிஎஸ்டி 125. அடுத்து எஸ்டி கேட்டகரிக்கு பார்க்குறப்ப ஆண்களுக்கு 125, பெண்களுக்கு 120, சிவி செலெக்ஷன் 120, எக்ஸ் சர்வீஸ்மேன் 120, டிஸ்ட்ரிபியூட் 120, அதர்ஸ் 120, பிஎஸ்டிஎம் 120. இந்த கட் ஆஃப் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பு கிடைக்கும். குரூப் 4ல் மறுதேர்வு ஒரு கூட்டம் சொல்லிகிட்டு இருக்கு. அந்த கூட்டம் சொல்கிறத தயவுசெய்து நம்ப வேண்டாம், அது உங்களுடைய டைம் வேஸ்ட். ஏன்னா மறுதேர்வுன்றது இனிமேல் வாய்ப்பே இல்லை. 200க்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 மதிப்பெண்கள் எடுத்தால் வேலை இருக்குது அப்படின்னு ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 200 கேள்விகளுக்கு 90 கேள்விகள் எடுக்கிறப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில கம்யூனிட்டி பீரியாரிட்டி முன்னுரிமை சான்றிதழ் பிஎஸ்டிஎம் இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கும் பட்சத்தில் 200க்கு 90 மதிப்பெண்கள் எடுத்தால் கூட உங்களுக்கு மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சுச்சுவேஷன். தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சியில் 200க்கு 90 மதிப்பெண்கள் எடுத்தால் கூட நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குங்க. ஸோ குரூப் 4 பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். வேகன்சிஸ் இன்கேஸு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் அனாலிசிஸ், குரூப் 4 மறுதேர்வு வைக்கப்படுமா, இதை குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் முதல் வாரத்தில் வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு முன்னதாகவே வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பல தரப்பட்ட ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே போராட்டங்களில் ஈடுபட்டுட்டாங்க. வரலாற்றிலேயே குறைந்த கட் ஆஃப்னால் அதுதான் இதுதான். இந்த கட் ஆஃபுக்கு மேலே போக வாய்ப்புகளே இல்லை. இதிலேருந்து குறையலாமே தவிர மேலே போக வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க. ஸோ குரூப் 4 ரிசல்ட் தேதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அக்டோபர் மாதம் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 ரிசல்ட் வந்து அக்டோபருக்கு முன்னாடியே இந்த செப்டம்பர் இறுதிக்குள்ளார வெளியிட போகிறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு அன்அஃபிஷியலாக தெரிய வந்திருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் 4 தேர்வை சில மாற்றங்களோட வேகன்சிஸ் உயர்வோட வெளியெடுக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வேகன்சிஸ் உயர்வு அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அதிக அளவில் வேகன்சிஸ் உயர்வு இருக்கும். ஏன்னா முந்தைய காலங்களில் இந்த வேகன்சிஸ் உயர்வு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. தேர்வுக்கு முன்னாடியும் வேகன்சிஸ் உயர்வு நடந்திருக்கு, தேர்வுக்கு பின்னாடியும், ரிசல்ட்டுக்கு முன்னாடி வேகன்சிஸ் உயர்வு நடந்திருக்கு, ரிசல்ட்டுக்கு பின்னாடியும் வேகன்சிஸ் உயர்வுன்றது இது ஒரு சாதாரணமான செயல் தான். வேகன்சிஸ் உயர்வு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மீண்டுமா குரூப் 4 அதெல்லாம் எதாத்துக்குன்னு தெரியல. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நீங்கள் நம்பவே வேண்டாம். குரூப் 4 கண்டிப்பாக அஃபிஷியலாக மக்கள் என்ன சொல்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உங்களுக்கு பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் நீங்கள் உள்ளே போகலாம். மதிப்பெண்கள் பெறவில்லை என்றால் அடுத்த எக்ஸாமுக்கு படி வச்சுக்கோங்க. 2026 குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்குது. போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொள்வர்கள் குரூப் 4 இப்போ இருந்தே உங்களை தயாராகி கொள்ளுங்கள். ஸோ ஒரே ஒரு விஷயம், குரூப் 4 165 வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோச்சிங் சென்டர் சொல்கிறத தயவு செய்து நம்பவே வேண்டாம். ஓகேங்களா? 100% நான் சொல்கிறேன். இந்த கோச்சிங் சென்டர்காரர் சொல்கிறது, என் கோச்சிங் சென்டரில் 180க்கு மேலே 200 பேர் இருக்காங்க, 160க்கு மேலே 1000 பேர் இருக்காங்க, ஒட்டுமொத்த 3274 வேகன்சிஸ் எனக்கு மட்டும்தான் வரும், என் கோச்சிங் சென்டரை படித்தவங்க தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 165க்கு மேலே போகும் அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு. ஸோ அதுக்கு கீழே மட்டும்தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுதான் ஃபைனலான ப்ரிடிக்ட் செய்யப்பட்ட கட் ஆஃப் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓசி ஜென்ரலுக்கு ஆண்களுக்கு 165, பெண்களுக்கு 162, சிவிக்கு போகணும் அப்படின்னா 160, எக்ஸ் சர்வீஸ்மேன் 160, எஸ்டி டூடோ 160,
எக்ஸர்வீஸ்மேன் அந்த மாதிரி கேட்டகரி வரப்போ அதர்ஸ் கேட்டகரியில் வரப்போ டிரான்ஜெண்டர் அந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 160, பிஎஸ்டிஎம் 155ங்க. அடுத்து பிசி 26%, ஆண்களுக்கு 155, பெண்களுக்கு 150, சிவி செலெக்ஷன் 153, எக்ஸர்வீஸ் 148, டெஸ்டிடியூடர் 148, அதர்ஸ் 148, பிஎஸ்டிஎம் 145ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் 3%, ஆண்களுக்கு 156, பெண்களுக்கு 155, சிவி செலெக்ஷன் 155, எக்ஸர்வீஸ்மேன் 150, டெஸ்டிடியூடர் 150, அதர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 150, பிஎஸ்டிஎம் 148ங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 100% நான் அடித்து சொல்கிறேன், இந்த கட் ஆஃபை விட மார்க் எகிரி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கோச்சிங் சென்டருக்காக சொல்கிறத நம்பவே வேண்டாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா விளம்பரத்துக்காக இல்லை அடுத்த குரூப் 4 பேட்சை ரெடி பண்ணுறாங்க, அதுக்காக கூட சொல்லலாம். அதை நம்பி நீங்கள் ஏமாற வேணாம். இன்னும் 6 மாதம் பிளானு, இன்னும் 2 மாதம் பிளானு, இன்னும் ஒரு மாதம் பிளானு. ஸோ சிம் ரீசார்ஜ் மாதிரி கோச்சிங் சென்டரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பிளான்ஸ் எல்லாமே எந்த பிளானு நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. வீட்டிலேருந்தே பிளான் பண்ணி படிங்க, அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா 100% பணி வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து எம்பிசி கேட்டகரிக்கு ஆண்களுக்கு 145, பெண்களுக்கு 140, சிவி செலெக்ஷன் 143, எக்ஸர்வீஸ்மேன் 138, டெஸ்டிடியூடர் 138, அதர்ஸ் 138, பிஎஸ்டி 135ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு 15%, ஆண்களுக்கு 140, பெண்களுக்கு 135, சிவி செலெக்ஷன் 137, எக்ஸர்வீஸ்மேன் 131, டெஸ்டிடியூடர் 130, அதர்ஸ் அப்படி பார்க்குறப்போ 130, பிஎஸ்டி 130ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு பார்க்குறப்போ ஆண்களுக்கு 128, பெண்களுக்கு 125, சிவி செலெக்ஷன் 125, எக்ஸர்வீஸ்மேன் 125, டெஸ்டிடியூடர் 125, அதர்ஸ் 125, பிஎஸ்டி 125. அடுத்து எஸ்டி கேட்டகரிக்கு பார்க்குறப்போ ஆண்களுக்கு 125, பெண்களுக்கு 120, சிவி செலெக்ஷன் 120, எக்ஸர்வீஸ்மேன் 120, டெஸ்டிடியூடர் 120, அதர்ஸ் 120, பிஎஸ்டிஎம் 120. இந்த கட் ஆஃப் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பு கிடைக்கும். குரூப் 4ல் மறுதேர்வு ஒரு கூட்டம் சொல்லிகிட்டு இருக்கு. அந்த கூட்டம் சொல்கிறத தயவுசெய்து நம்ப வேண்டாம், அது உங்களுடைய டைம் வேஸ்ட். ஏன்னா மறுதேர்வுன்றது இனிமேல் வாய்ப்பே இல்லை. 200க்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 மதிப்பெண்கள் எடுத்தால் வேலை இருக்குது அப்படின்னு ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 200 கேள்விகளுக்கு 90 கேள்விகள் எடுக்கிறப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில கம்யூனிட்டி பீரியாரிட்டி முன்னுரிமை சான்றிதழ் பிஎஸ்டிஎம் இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கும் பட்சத்தில் 200க்கு 90 மதிப்பெண்கள் எடுத்தால் கூட உங்களுக்கு மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சுச்சுவேஷன். தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சியில் 200க்கு 90 மதிப்பெண்கள் எடுத்தால் கூட நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குங்க. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். வேகன்சிஸ் இன்கேஸு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.